வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் கைது செய்யப்படுகிறாரா? செந்தில் பாலாஜி அவர்களிடம் இருந்து மாதம் 45 லட்சம் ரூபாய் இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் வரக்கூடிய ஊழலில் பங்கீடு செய்வதற்கு நிர்ணயம் செய்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அனைத்து ஆவணங்களையும் கூறியிருக்கிறார்கள். தற்பொழுது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் சிறப்பு நீதிமன்றம் எடுக்கக்கூடிய இறுதி முடிவு ஸ்டாலினுக்கு பாதகமாக முடியுமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சர்களும் இந்த வழக்கில் சிக்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூடாரம் இன்னும் 3 நாட்களில் முடிவடைய போகிறதா? அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் கொடுத்த நெருக்கடியின் காரணமாக அவர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து விட்டார்கள். முதலில் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டது ஏன் என்பதை சுருக்கமாக பார்த்துவிடலாம். கடந்த அதிமுகவின் ஆட்சி காலத்தின் பொழுது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களிடம் வேலை வாங்கி தருவதாக கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளார். இவரும் இவரது சகோதரருமான அசோக்குமார் அவர்களும் மோசடி செய்துள்ளனர். அந்த பணத்தை சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்து 2 வழக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு இணைந்தவுடன் திமுக வெற்றியடைந்து விட்டது. ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக அவருக்கு மிக முக்கியமான 2 இலாக்காக்களை ஒதுக்கியுள்ளார். 2 இலாக்காக்களுமே பணம் வரக்கூடிய வருவாய் தரக்கூடிய இலாக்காக்கள் தான். ஒன்று மின்சாரம் துறை, மற்றொன்று மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை. இந்த 2 துறையும் தமிழக மக்கள் மத்தியில் பணத்தை வசூலிக்கக்கூடிய துறையாகத்தான் இருக்கக்கூடிய நிலையில் மாதம் கமிஷனாக கோபாலபுரத்திற்கு 45 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்களும் அவரது உதவியாளர்களும் கூறியிருப்பதாக அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்பொழுது ஸ்டாலின் அவர்களும் இந்த ஆவணத்தின் பெயர் சிக்கப்பட்டிருப்பதால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒட்டுமொத்த திமுகவின் மூத்த நிர்வாகியையும் அமைச்சரையும் முதல்வரையும் விசாரிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று இந்த வழக்கில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர்கள் கூறியுள்ளார்கள். இதனால் இந்த வழக்கானது செந்தில் பாலாஜி அவர்களது கழுத்தை மட்டுமல்ல, முதல்வர் ஸ்டாலின் அவர்களது கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஆவணங்கள் அனைத்தும் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அமலாக்கத்துறை அதிகாரிகள் 7 முறை சோதனைகள் நடத்தியுள்ளார்கள். அதில் இருந்து கிடைக்கப்பட்ட ஆவணங்கள் தான் என்றும் கூறப்படுகிறது.